1000 தொழில் செஞ்சு பாரு. ஆனா நம்ம பரம்பரை தொழில் செய்யற மாதிரி எந்த தொழிலையும் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒற்றுக்கொள். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? எல்லாம் காரணத்தோட தான் சொல்லியிருக்காங்க. கைத்தொழில் ஒன்றை என்னைக்கா இருந்தாலும் நம்ம கற்றுக்கணும். மட்டை முத்தி போன மட்டையாட்டுக்கு அடுத்த தடவை வரும்போது இலசா வாங்கிட்டு வரணும். 4 நாளாக நாமளும் வேலி போட்டு பார்க்குறோம், ஒரு எலி மாட்ட மாட்டேங்குதே. காட்டு எலி அந்த காலத்தில் அப்படி சுட்டு தின்னோம், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று மாட்டில் நெல்லெல்லாம் விளைஞ்சிக்கிச்சாட்டுக்கு. இதுக்கு மேலே அறுத்துப்பட வேண்டிதான். அந்த நெல்லு கடைக்கார பயல்கிட்ட சொல்லியாவது வர வைக்கணும், இல்லைன்னா கையால் விட்டாவது அறுத்து பண்ணோம். நம்ம அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம், அவன் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம். அவியலுக்கு இப்பயே மட்டெல்லாம் பேசி வச்சிடணும். வாங்கிட்டு வந்து போட்டால் தான் அவிச்சு எல்லாத்தையும் கொட்டி காய வச்சிடணும் சீக்கிரமாக. குழம்பு மட்டும் வையின்றாங்க. காய் இருந்தால் தானே குழம்பு வைக்க முடியும். கையில் காசும் கொடுக்கறதில்ல. எங்கள் அத்தைகிட்ட சொன்னால் கீரைன்னு கீரையே போட்டு அப்புறம் பறிச்சுட்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் அதை போட்டு வச்சாலும் இவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. என்ன கீரையே வைக்கிறேன்னு கேட்குறாரு. இருக்கிறது தானே வைக்க முடியும், வச்சா சாப்பிட்டு தானே ஆகணும். என்ன பண்ணுறது? போய் இப்போ கடைக்கு போகணும். நான் வேற கடைக்கு போய் காயெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வரணும். எவ்வளோ செலவுனாலும் நம்ம மட்டும் வாங்கிட்டு வருவோம். கடன் வச்சு வாங்கிட்டு வர வேண்டியதான். இந்த அடுப்பு ஊதியே பாதி ஆயிடுச்சு போயிரும் போல இருக்கு. பார்த்துக்கிடி இந்த சேவை எங்க ஏறி நிற்கிது பாரு. ஒன்று குழம்பு தான் வைக்கணும். அதுக்கு மேலே 2 நாளாக கோழியை காணுன்னு பார்த்துட்டு இருக்கேன். மேலே கூரையில் முட்டை வச்சு வச்சிருக்கீங்க. ஹேய் ஷூ ஷூ, எங்கேயாவது அசங்குதான் பார்த்தியா? நம்மள அசங்க வச்சிட மாட்டேது. வீ அப்படியே போட்டு குழம்பு வச்சு போடுறேன். அக்கா, காய் எவ்வளோக்கா? எல்லாம் ஃப்ரெஷ் காயாக இருக்க மாட்டேது. போடுக்கா, எல்லாத்துலேயும் பார்த்து ஒரு 1/2 கிலோ போட்டு கொடுக்கா. எல்லா காயிலையும் நல்ல காயாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆமாத்தா, இப்போதான் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தேன். புது காய் தான் எல்லாம். நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுதான். கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுதாம்மா. போடுறேன். ஒரு காய் கூட விற்கல. அடே மாரிமுத்து, எப்படா ஊர்ல இருந்து வந்த? ஆளே பார்க்க முடியல. எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. ஆளை கூட பார்த்தா கூட மதிச்சு பேச மாட்டேங்கிறீங்கடா. நல்லா இருக்கிறியா? ஆமாண்ணே, அங்க இருந்து என்ன பண்ண போறோம்? சரி, இங்க குடும்பத்தையே வந்து பார்ப்போம்னு வந்துட்டேண்ணே. அதான் டெய்லி சண்டை பிடிச்சிக்கிறாங்கண்ணே. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நிம்மதி இல்லை. அதுதானே வந்துட்டேன் நான். ஏம்மா கண்ணே, புள்ளைய தூக்கிட்டு எங்கம்மா போயிட்ட? புள்ளைய இருட்டு கட்டுற நேரத்தில் வெளியே தூக்கிட்டு போவாதுன்னா கேட்டாதானே? மாலை மாசங்கிற நேரத்தில் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு சோறு ஊட்டிட்டு இருக்க. வெளியே உள்ளவாம்மா. ஆயவு பிள்ளையா இருக்குதும்மா பாரு. சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு எப்படி பொட்டாட்டா சாப்பிடுதுன்னு. பரவாயில்ல, நல்ல பிள்ளை தான். மாலை மாசங்கிற நேரத்தில் வெளியெல்லாம் உட்காரக்கூடாது தாயே. வீட்டுக்கு போ. உள்ளார போய் உட்கார வச்சு வீட்டு சாமி. வெளியே உட்காரக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொரம் வந்துடும். ஈத்துட்டு போ. எப்பா எம்புட்டுப்பா அந்த கூடை, அந்த சிப்பு தட்டுலாம் எம்புட்டு? மரமும் ஒரு சிப்பு தட்டும் ஒன்று வாங்கினா தேவலாம். சரி ஒரு என் மருமகளை அனுப்பி விட்றேன்ப்பா. கொடுத்து அனுப்பிவிடு. மன்னா, உங்களுக்கு இந்த நிலையா? இதோ வருகிறேன் மன்னா. ராமாயணம் இன்று இரவு 7:30 மணிக்கு காண தவறாதீர்கள். மாரிமுத்த, உன்னதான் பார்க்க வரலான்னு நினைச்சேன். போன் போட்டா எடுக்க மாட்டியாடா? சரி, காட்டுல நெல்லுல விளைஞ்சிக்கிச்சு மச்சான். அழுத்துக்குள்ளாமா அதை. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது நெல் வண்டி வச்சிருக்காங்களாடா? வச்சிருந்தா ஃபோன் போட்டு சொல்லு மச்சான் கொஞ்சம். அது நெல் எல்லாம் விளைஞ்சிக்கிச்சு. மழை காலம் வேற வரப்போகுது. அதுக்குள்ள அறுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. அதுக்கு தான் பார்க்குறேன். பத்தாத்துக்கு இந்த எலி வேற பாதி பதில் எடுத்துட்டு போய் உள்ளார வச்சுக்கிச்சு. ஏன்னா இப்பதான் கூடையெல்லாம் பின்னி முடிச்சியா? எம்பிட்டுன ஒரு கூடை அம்மாயவா இருக்குதுண்ணே பார்க்கவே. எனக்கு கூட ஒரு மரமும் ஒரு கோழி கமுக்கிற கூடையும் வேணும்ண்ணே. அதுக்கு தான். உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்குமா. மரம் 100 ரூபா, கூடை 250 ரூபா. சாணி போட்டு மொய் விட்டினா அம்மா சூப்பராக இருக்கும். எது வேணா எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். நல்லா இருக்குமா பொருள்.
அனைத்து உறுப்பினர்களும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது, மன்னித்துக் கொள்ளுங்கள். நமது குச்சி சின்னத்திற்கு வாக்களித்து உங்கள் உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். குச்சிக்கு வாக்களிங்கள், குறைவில்லாத செல்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இதுக்கு கட்சி மீட்டிங் ஒன்று நடத்துறானு, கட்சி மீட்டிங் கடுப்பாய் போகுது நமக்குலாம். ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறானு, ஒரு வேலையும் வந்து செஞ்சு கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் நினைக்கும் போது இந்த மக்களை சொல்லணும், இன்னமும் ஏமாந்துக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவ? போய் நின்னாங்களா, ஒரு குவார்டர் தராங்களா, முடிஞ்சு போச்சு கதை. எல்லாம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, திருந்த போறது கிடையாது. அதை எதுக்கு பேசிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். கணதசக்கார குடி பேர் சொல்லி ஊத்தி குடி, பேர சொல்லி ஊத்தி குடி, ஊத்தி குடிடா. மாமா லைட்டா போட்டு வந்துருக்குறான், சோத்தை எடுத்து வைடு. மலா, இதுக்கு எதுக்குமா கோச்சிட்டு உட்காந்துருக்க? சரி விடுமா, எது என்னைக்கும் நடக்கிறதானே. அவனுக்கு அறிவே கிடையாதுமா கொஞ்சம் கூட. அந்த கட்சி மீட்டிங்கு போகிறான், அங்கே போகிறேன்னு போய் குடிச்சுக்கிட்டு வந்துட்டான். இவனும் கம்முன்னு இருக்க மாட்டானுவோ, கூட இருக்கணும், ஊற்றி கொடுத்து போடுறானுவோம்மா. சரி விடு, கோச்சிக்காத போ. அவனுக்கு போய் சோத்தை எடுத்து வைக்கலனா அதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். போக்கண்ணு. குச்சி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க. ஏதா பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. அவ்வளவுதான், சொல்லிவிட்டேன்.